பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: காரியத்தை செய்து முடிக்காமல் ஓயமாட்டார் கர்த்தர். ஆதார வசனம் ரூத்து 3:18. அப்பொழுது அவள், நகோமி, என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்குமென் இளைப்பறைய மாட்டான் என்றார். கிருபையின் மக்களே, நாம் ஒருவரிடம், நீங்கள் அந்த ஊருக்கு, அந்த இடத்திற்கு தானே போகிறீர்கள், அதே ஊரிலே அதே இடத்துல எனக்கு ஒரு வேலை உண்டு, நீங்கள் போகிறதுனால எனக்காக அந்த வேலையை செய்து வாருங்கள் என்று கேட்கிறோம். பின் வீட்டுக்கு வந்ததும், நீங்கள் அந்த வேலையாக போகவில்லையா என்று வீட்டில் இருப்போர் கேட்கிறார்கள். நீங்கள் பதில் சொல்கிறீர்கள், இல்லை இல்லை, இன்னார் அங்கே போகிறார்கள், ஆகையால் அவர்களிடம் இந்த வேலையை நான் செய்து வரும்படி கேட்டுள்ளேன் என்று சொல்கிறீர்கள். உடனே வீட்டார் கேட்குறாரு, செல்வார்ல, நிச்சயம் செய்வாரா என்று கேட்கும்போது நீங்கள் நம்புவோம், நிச்சயம் செய்வார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். அதே வேலையை உங்கள் தகப்பனாரிடம் ஒப்படைக்கும் போது, வீட்டார் யாரிடம் ஒப்படைத்தீர்கள் என்று கேட்கும்போது நீங்கள் எங்கள் அப்பாவிடம் என்று சொல்லுகிறீர்கள். இப்போது யாரிடமிருந்து எந்த கேள்வியும் சந்தேகம் வரவில்லை, ஓகே என்ற பதில் மட்டுமே. ஏன்? அப்பா போவார் என்றால் அதை முடிக்காமல் திரும்ப மாட்டார். ஏன்? தன்னுடைய மகனுடைய வேலை அல்லவா. கேட்டீர்களா? ரூத்து புத்தகத்தில் நகோமி பரிசுத்த ஆவிக்கு ஒப்பனையாக பேசப்படுகிறது. போவாஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பனையாகவும், ரூத்து இஸ்ரவேல் மக்களுக்கு ஒப்பனையாகவும் பேசப்படுகிறது. இப்போது இது நமக்கு ஒப்பனை. அடிக்கடி நான் உங்களுக்கு நினைப்பூட்டுவது, ரூத்தின் சரித்திரம்தான் நம்முடைய சரித்திரம். இப்போ மேற்கொண்ட வசனத்திற்கு ஒரு சின்ன விளக்கத்தை நான் கொடுக்கிறேன். நீங்கள் இதுக்கு ரூத்து 3 படிப்பது நல்லது. ரூத்து போவாசனுடைய வயலில் பொறுக்கி கொண்டிருக்கிறார், உங்களுக்கு தெரியும். தினமும் போய் பொறுக்கி வருகிறாள், தானியத்தை, சிந்தின தானியத்தை பொறுக்கி வருகிறாள். இப்பொழுது நகோமி அவளுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறாள். அவள் சுதந்திரவாளி, நம்முடைய நிலத்தையும் உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்க அவள் சுதந்திரவாளி. ஆகவே நீ போய் இப்படியெல்லாம் செய் என்று அவளுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாள். அவள் அதே மாதிரி போய் அங்கே நைட்டு நேரத்தில் போகிறாள். அப்போ அவன் கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கும் பொழுது ரூத் அங்கே இருக்கிறாள். அப்போ போவாஸ் கேட்குறான், மகளே, நீ ஆசீர்வதிக்கப்படுவாயாக, என்ன இந்நேரத்தில் என்று கேட்கும் பொழுது அவள் இந்த மாதிரி நான் சுதந்திரவாளி என்று சொன்னதாக அவள் சொல்லுகிறாள், ரூத்து சொல்லுகிறாள். அதுக்கு அவன் போவாஸ் நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான். ஆனாலும் என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான். இன்றைக்கு நீ வீட்டுக்கு போ, நான் இந்த காரியத்தை நான் பார்த்து கொள்கிறேன். அந்த என்னிலும் கிட்ட இருக்கிற சுதந்திரவாளி அடைய வேண்டுமானால் அவன் அடையிட்டு, இல்லாவிட்டால் நானே இதை செய்கிறேன். இந்த காரியத்தை குறித்து நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், இந்த காரியத்தை நானே செய்கிறேன் என்று எடுத்துக்கொண்டான். அப்போ நகோமிக்கு சிறிதளவு கூட சந்தேகத்திற்கு இடமே இல்லை. போவாஸ் இயேசுவுக்கு ஒப்பனையாக பேசப்படுது. இந்த காரியத்தை ஜெயமாக முடிக்காமல் ஓய மாட்டான் என்று நகோமி ரூத்திடம் சொல்லுகிறார். நீ அமைதியாக பொறுமையாக இருந்து பார், நிச்சயம் அவன் செய்வான் என்று அவ்வளவு நம்பிக்கை. ஆகவே நகோமி ரூத்திடம் பொறுத்து நின்று கொண்டு, கர்த்தர் உனக்கு செய்ய அற்புதத்தை பார் என்ற தோரணையில் சொல்கிறார். இந்த செய்தியை தொடர்ந்து கேட்டு வரும் மக்களே, உங்கள் ஜெபம், விண்ணப்பம், வேண்டுதல், விருப்பம், எதிர்பார்ப்பு இவைகள் அனைத்தையும் இயேசுவிடமே, நம்ம கர்த்தரிடமே, நம்ம பரம தகப்பனிடமே நீங்கள் வைத்துள்ளீர், சாட்டியுள்ளீர்கள். அவர் உங்களது அனைத்தையுமே செய்து முடிப்பவர். நீ நிறைய ஜெபக்குறிப்பு கொடுத்துருக்கா, இந்த ஜெபக்குறிப்பு ரிஜெக்டட் என்று எதையும் தள்ள மாட்டார். ஏதேனும் அவர் சித்தத்தின்படி அல்லாமல் வேறுபட்டிருந்தால் அவர் சித்தத்தை உங்களுக்கு உணர்த்தி நீங்கள் கேட்டதை விட அற்புதமாக செய்து முடிப்பார். உதாரணமாக, ஒரு பெண் எடுப்பது, ஒரு மாப்பிள்ளை எடுப்பது, இந்த இடத்தில் வீடு வாங்கலாமா, இந்த இடத்திற்கு குடி போகலாமா, அல்லது இந்த நிலத்தை வாங்கலாமா என்று நீங்களாகவே செலக்ட் பண்ணி ஒன்று கேட்கும் பொழுது அது அவருடைய சித்தத்தில் இல்லாமல் இருந்தால், அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு அது லாபகரமாக இல்லாமல் இருப்பது அவருக்கு தெரியும். அவர் 3 காலங்களும் நடக்கிறவர், நம்ம இன்றைக்கு மட்டும் பார்க்கிறோம். அப்பொழுது உணர்த்துவார், அது வாய்க்காமல் செய்வார். நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் அது வாய்க்கார். அவர் சித்தத்தில் இல்லை என்பதால். அவர் சித்தத்தில் இருக்கும் பட்சத்தில் உடனாக செய்து முடிப்பார். அது உங்களுக்கே தெரியும். அவரோடு இருக்க 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 அந்த வல்லமையை அனுபவிக்க அது உங்களுக்கு தெரியும். அனைத்தையும் செய்து முடிக்க அவர் வல்லமையுள்ளவர், அதிகாரமுள்ளவர், மனமும் உள்ளவர்.
நீங்கள் சந்தேகப்படாமல் அவரது நேரத்திற்கு காத்திருங்க. ஒரு காரியத்தை வைத்துவிட்டு இப்படி கேளுங்கள், அப்பா இது நாங்கள் விரும்புகிறோம், அது உங்கள் சித்தத்தில் இருக்கிறதா, இது எங்களுக்கு லாபமா, இது எங்களுக்கு நல்லதா, எங்களுக்கு தெரியாது, நாளைக்கு நடப்பது எங்களுக்கு தெரியாது, ஆனால் நீர் அறிவீர், இது உங்கள் சித்தத்தில் இருக்கும் பட்சத்தில், இது எங்களுக்கு சரியானது என்று உங்களுடைய ஆலோசனை இருக்கும் பட்சத்தில் இது எங்களுக்கு செய்து கொடுங்கப்பா என்று கேளுங்கள். உங்கள் மொத்தத்தில் ஒரே வரி, நீங்கள் உங்கள் சித்தத்தின்படி நடத்துங்கப்பா என்று சொல்லிவிட்டு சந்தோஷமாக இருங்க. நேரத்திற்கு காத்திருங்கள் என்றால் பிள்ளையின் திருமணத்திற்கு ஜெபித்துவிட்டு கர்த்தர் உங்களை பல வருடங்கள் காக்க வைக்க மாட்டார். சில மாதங்கள், சில வாரங்கள், சில நாட்கள், அவ்வளவுதான். உங்களை விட உங்கள் பிள்ளையின் மீது அதிக கரிசனம், அன்பு கொண்டவர் அவர். நாம் ஆராதிக்கும் தேவன் சாதாரண தகப்பன் அல்லவங்க, கரிசனை உள்ள தகப்பன், தயவு உள்ள தகப்பன். வேதம் எப்படி சொல்கிறது? அவருடன் திரளான மன்னிப்புகளும் இரக்கங்களும் உண்டு. கேட்டீர்களா? திரளான இரக்கங்கள் உண்டு. அதை நாம் அத்தனையும் பெற்றுக்கொள்ளலாம். யோவான் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசித்துப்பார். உங்களுக்கெல்லாம் தெரியும், தண்ணீரை திராட்சரசம் மாற்றியது. ஒரு திருமண காரியத்திற்கு போகிறோம், தாயும் அங்கே தான் இருக்கிறார்கள். திருமண காரியத்து விருந்து நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே திராட்சை, நம்ம ஊரில் காஃபி டீ கொடுக்குற மாதிரி அங்கே திராட்சரசம் கொடுப்பார். திராட்சரசம் தீர்ந்து விட்டது. உடனே தாய் சொல்லுகிறார், இவர் ஏதாவது செய்வார் நம்பிக்கையில் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், இன்னும் எனக்கு வேலை வரவில்லை என்று. அவருக்கு போய்விட்டார். உடனே வேலைக்காரர்களை பார்த்து அங்கே இருக்கிற 6 கச்சாடி தண்ணீர் இறப்ப சொல்கிறார். வேலை வரவில்லை என்று சொன்னவர் உடனே எப்படி வேலை வந்து விட்டதா? அவருக்கு தெரியும் விருந்து நடந்து கொண்டிருக்கிறது, அவருக்கு வெட்கப்பட்டு போகக்கூடாது, நிறைய கெஸ்ட் வந்திருப்பார்கள் என்று உடனே மாற்றி கொடுக்கவில்லையா? யோசித்து பாருங்கள். அந்த மாப்பிள்ளை வீட்டார் கேட்டார்களா, இல்லை அந்த அவங்க இருக்கக்கூடிய தாய் தகப்பன் கேட்டார்களா? ஏதும் இல்லை. அவருடைய தாய் சொன்னார்கள். இவருக்கு தெரியும், ஒரு விஷயம் தெரிஞ்சு விட்டது. என்ன விஷயம்? இல்லை, திராட்சரசம் இல்லை என்பது தெரிந்து விட்டது. யார் சொன்னார்? என்ன மாற்றி கொடுக்கவில்லையா? ஹல்லேலூயா. தாவீது தேவனுக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று அவனுக்கு ஒரு விருப்பம். ஜெபித்தான். நீங்கள் சங்கீதம் 132 2-5 வரை வாசித்து பாருங்கள். இது 1 நாளாகும் 17ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமாக தாவீது எனக்கு ஆலயம் கட்ட வேண்டாம், அவன் புத்திரரில் ஒருவன் எனக்கு ஆலயத்தை கட்டுவான் என்று சொன்னார். 1 நாளாகும் 17ஆம் அதிகாரம் 11-12. தாவீது அதை ஏற்றுக்கொண்டான். கேட்டீர்களா? இதுதான் சித்தம். அன்றைக்கு நாத்தான்வேலிடம் தாவீது சொன்னார். இப்படி நம்மளுக்கு நாத்தான்வேல் நிறைய இல்லை, ஆகையால் உங்களிடமே சொல்லுவார். ஆவியானவர் உங்களுக்குள்ளேயே இருக்கிறார். இதை நீ செய் என்று சொல்லுவார், இது செய்யாதே என்று சொல்லுவார். அப்படி செய்யாதே என்று சொன்னால் கோபம் என்று அர்த்தம் அல்ல, அது நமக்கு வாய்க்காது என்று அர்த்தம். இது வேண்டாம் என்று தள்ளும் பொழுது அதுக்கு முற்றிலுமாக இல்லை என்பது அர்த்தம் அல்ல. அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது நமக்கு வாய்க்காது, தேவையில்லை என்பது. அடுத்தது அற்புதமாய் செய்வார். பின் ஆலயத்தை கட்ட வேண்டிய அத்தனை பொன், வெள்ளி, விலையுயர்ந்த கற்கள், மரங்கள் சகலத்தையும் சேர்த்து வைத்தான் தாவீது. அப்படி நீங்கள் விரும்பினதில் ஏதாவது ஒரு சித்தத்திற்கு மாறுதலையாக இருந்தால் எந்த வகையும் அது உங்களுக்கே உணர்த்தி விடுவார். நான் ஒரு சாட்சி ஏற்கனவே முந்தி சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் ஞாபகப்படுத்தி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மறந்திருப்பீர்கள். ஒரு வீடு வாங்கலாம் என்று முயற்சி செய்து ஆரம்பிக்கும் பொழுது பல காரியத்து தடை வந்து கொண்டே இருந்தது. எனக்கு உணர்த்தி கொண்டே தான் இருந்தார், எனக்குள்ளே உணர்த்தி கொண்டது வேண்டாம் வேண்டாம் என்று உணர்த்தி கொண்டே தான் இருந்தார். அது ரொம்ப சீப்பாக வந்தது, நல்ல இடம், மெயினான இடம். 1-2 அல்ல, பல காரியங்கள் தடை வந்து கொண்டே இருந்தது. ஆனாலும் விடாமல் இருந்தது, வாங்கினோம். அதை விற்கிறதுக்குள்ளே நாங்கள் பட்ட பாடு, அதில் அந்த வீட்டில் போய் குடியிருந்த போது பட்ட கஷ்டங்கள் சொல்லி மாளாது. கேட்டீர்களா? இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அவர் எல்லாவற்றையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். நமக்கு நேர்த்தியாய் செய்ய வராதுங்க, தெரியாதுங்க. அவரிடம் விட்டுருங்க, செய்து முடிப்பார். பிரசங்கம் 3:11. இந்த காரியம் நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்பது உங்களுக்கு கடுகளவு கூட சந்தேகம் வேண்டாம். எப்போது எப்படி நடந்தேறும் என்பதை பொறுமையோடு காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஆபிரகாமை கூப்பிட்டு 75 வயசில் கூப்பிட்டு வாக்கு கொடுத்தார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்கள். உனக்கு இப்படி நடக்கும் வாக்கு கொடுத்தார். 100வது வயதில் தான் ஈசாக்கு பிறந்தான். 25 வயது வரை அவன் காத்திருந்தான். சில தவறு செய்தான். நீ தவறு செய்து விட்டாய் என்பதற்காக அவர் ஓடி போய்வில்லை, கோபித்து கொள்ளவில்லை. நாம் ஒரு நாளைக்கு எத்தனை தவறு செய்துக்கிறோம். அப்போ 25 வருஷம் காத்திருக்குமா என்ற கேள்வி இருக்கக்கூடாது. அன்று ஆபிரகாமுக்கு அது அவன் வாழ்ந்த காலம் அத்தனை காலம். யோசேப்புக்கு 17வது வயது தரிசனம் கொடுத்தார். நிறைவேற்றும் போது 30 வயது, 13 வயது காத்திருந்தான்.
இந்த கணக்கு போட்டு நமக்கு இப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆபிரகாம் பொறுமையோடு காத்திருந்து வாக்கு பெற்றதை பெற்றுக்கொண்டான் என்று எபிரேயர் 6:15 சொல்லுகிறது. இன்று மகனே மகளே, கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். என்னது இந்த காரியம்? எந்த காரியத்திற்காக ஜெபித்து ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு இருக்கிறீர்களோ அந்த காரியம். சுக காரியமாக இருக்கலாம், பிள்ளைகள் காரியமாக இருக்கலாம், வீடு வாங்குகிற காரியமாக இருக்கலாம், வெளிநாடு போகிற காரியமாக இருக்கலாம், விசா எந்த காரியமோ கர்த்தர் கையில் எடுத்துக்கொண்டார். அதை நீங்கள் நம்ப வேண்டும் என்று இன்று எடுத்துக்கொண்டார். இன்றைக்கே செய்து முடிப்பார், முடிக்காமல் ஓய மாட்டார் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு என்றால் இன்று 29/6/26. இது இன்றைக்கு இந்த தேதி மட்டுமல்ல, என்றைக்கும் அல்ல. தேவனுடைய செய்வார் தேவையை என்பதில் உங்களுக்கு எப்பொழுது செய்தால் எப்படி செய்தால் அது உங்களுக்கு சரியான பலனை கொடுக்கும் என்பது உங்களை காட்டில் அவர் அறிவார். நிச்சயம் செய்து முடிப்பார். உங்களை அம்போ என்று விழுந்து திரிய விடுவதில்லை. அப்படி யாரையும் அவர் திரிந்து விடுவதில்லை. ஆகார் அவளை கேட்டால் வந்தால் அவளுக்கு வாக்கு பெற்றா, இஸ்மவேல் பெற்றா? இல்லையே. ஆனாலும் இஸ்மவேலை கையில் பிடித்து கொண்டு அனுப்பிவிட்டான். ஒரு துருத்தியில் தண்ணீரோடு அனுப்பிவிட்டான் ஆபிரகாம். ஆதியாகமம் 21 வாசித்து பாருங்கள். தண்ணீர் தீர்ந்து விட்டது. வனாந்தரத்திலே பிள்ளை சாக கிடக்கிறது என்று அழுகிறாள். ஆண்டவர் இரக்கம் காட்டவில்லையா? அங்கேயே தான் துறவு இருந்துச்சு. அந்த துறவையை காட்டினாரே. அது மட்டுமா, உன்னை இப்படி ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்தாரே. அலைந்து திரிய விட மாட்டாருங்க. தண்ணி தேவை, உயிர் போகிறது என்றால் இன்னும் 2 வருஷம் ஆகட்டும் என்று சொல்ல மாட்டார். அந்தந்த காரியத்திற்கு என்ன தேவையோ அதை உடனே செய்வார். அவசர தேவை என்றால் அதை காற்று உடனே செய்வார். எரிகோ கோட்டை இத்தனாவது இப்படியெல்லாம் செய்கள் என்றால் செஞ்சு கொடுக்கவில்லையா? பின்னாடி பார்வையின் சேனை துரத்தி கொண்டு வருகிறது, முன்னாடி செங்கடல். ஆண்டவர் பொறுங்கள் பார்க்கலாம் என்றால் சொன்னார். உடனே கடலை பிளக்கவில்லை. கடலை பிளக்கிறதுன்னு அவ்வளோ ஈஸியா அப்படி கேட்டாரா? ஒரு கோலை நீட்டினால் கடல் பிளந்தது. பார்வோன் சேனை ரதத்தில் வருகிறார், இவர்கள் கால்நடையாக நடக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், எப்படி தப்பு வைத்திருப்பார் என்று கற்பனை செய்து பாருங்கள். அவர் வாக்கு கொடுத்ததென்றால் நிச்சயமாக செய்து முடிப்பார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் சீசர்களெல்லாம் காத்திருங்கள், நீங்கள் ஆவியை நிறைவே பெற்றுக்கொள்வீர் என்று சொன்னார். எவ்வளவு நாளும் சொல்லவே இல்லை. ஆனால் பெந்தகொஸ்தே நாள் என்று ஆவியை நிரப்பினார். பெந்தகொஸ்தே நாள் என்பது யூதர்களுக்கு முக்கியமான பண்டிகை. அதாவது பஸ்கா பண்டிகையிலிருந்து கரெக்டாக சரியாக 50ஆவது நாள் உலகத்தில் இருக்கிற எல்லா யூதர்களும் வருவார்கள். அன்று கொடுத்திருந்தால் முதல் நாளே 2வது நாளே கொடுத்திருந்தால் அந்த 120 பேர் மட்டும்தான் பெற்றிருப்பார்கள். 120 பேர் மட்டும்தான் சாட்சியாக அவர்களுக்குள்ளே இருந்திருப்பார்கள். இப்போ உலகத்தில் இருக்கிற யூதர்கள் எல்லாம் வந்து ஒன்று கூடி இருக்கிறார்கள். அப்பொழுது ஆவி மழை பொழியப்பட்டது. எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுகிறார், இது என்னவாய் முடியுமோ என்று. அப்படி சாட்சியாய் வைப்பாருங்க. உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தோடு மட்டுமல்ல, உறவோடு மட்டுமல்ல, சகலமான பேர் பார்த்து ஆச்சரியப்படும் வகையிலாம் கொடுக்க போகிறார். இது என்னவாய் முடியுமோ இவ்வளவு ஆசீர்வாதமே என்று. அப்படி உச்சகட்டத்துக்கு கொண்டு வந்து கொடுப்பார். நீங்கள் நம்புங்கள், நிச்சயமாக செய்வார். நீங்கள் அது உடன்படிக்கையின் பிள்ளைகள். நீங்கள் யாரோ நினைச்சு கொள்ளாதீர்கள், சுதந்திரவாளிகள். உங்களை மேன்மை அடைய செய்வார். ஜெபிக்கலாம். தகப்பனே, நீரே எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். நானும் சில காரியங்களை, தேவைகளை விருப்பத்தின் அடிப்படையில் ஜெபித்திருக்கிறேன். எல்லாவற்றையும் நிச்சயமாக பெற்றுக்கொள்வேன் என்பதை அறிந்து கொண்டேன். காத்திருக்கிறேன். உமது நேரத்திற்கும் முறைமைக்கும் காத்திருக்க நிச்சயமாக பெற்றுக்கொள்வேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் காரியங்கள் மளமளவென்று கைகூடி வரும். நான் அதையே யோசித்து கொண்டிராமல் இன்றைக்கு எனக்கு செய்ய வேண்டிய வேலைகளை கர்த்தர் கண்டு மனப்பூர்வமாய் செய்து முடிப்பேன். ஆமேன். அல்லேலூயா.